சமூகத்திலிருந்து யார் விலக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வைக்க வேண்டுமோ அரசியல்வாதியாக இருந்தால் கூட சுப்பிரமணிய சாமி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை இலக்கணத்து, அதாவது டிக்ஷனரியிலிருந்து எடுக்கணும். டிக்ஷனரியிலிருந்து எடுக்கிறதுக்கு விசிகா போராடணும். திருமாவளவனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு விண்ணப்பமே வச்சேன் ஒரு ப்ரோக்ராமில். அவங்க இது வரைக்கும் அதை நோக்கி நகரல. அந்த வார்த்தை இன்னைக்கும் டிக்ஷனரியில் இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கீழா இருக்கிறவனுக்கு பயன்படுத்துற இன்னொரு வார்த்தையை உலகத்தில் யாரா இருந்தாலும் அவன் வெள்ளக்காரனா இருந்தாலும் அந்த மாதிரி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு உயர் பதவியில் இருக்கிற எல்லாரையும் அனுபவிக்கிறவங்களுக்கு பேர் பிராமின். அதில் அந்த பாஸ்டன் பிராமின்றவங்க இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள்ன்றதை தான் ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் கட்டுரையில் எழுதுறார். அப்படி தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை, அந்த வார்த்தை பிரயோகத்தை இன்றைக்கு ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா 35 முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான போரை நான் தான் நிறுத்தினேன். நான் தொலைபேசியில் அழைத்த 5 மணி நேரத்திற்குள் 2 பேரும் கையை கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு போரை நிறுத்திட்டாங்கன்னு போன வாரம் கூட ட்ரம்ப் பேசியிருக்கார். ஆனால் மோடிக்கு எத்தனை முறை தொலைபேசி அழைப்பு வந்தாலும் அவர் எடுக்கலன்ட்டு ஜெர்மன் நியூஸ் பேப்பர் எழுதியிருக்கு. இப்போ இந்த வரி விதிப்பு வந்ததுக்கு பிற்பாடு ஏற்றுமதியினுடைய பொருளாதாரம், சந்தை மதிப்பு எல்லாம் கீழே இறங்கிச்சுன்னு கட்டுரை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கட்டத்தில் இந்தியாவிற்கு நேர் எதிரான இந்த ஒரு அறிக்கையை ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர் குறிப்பாக பிராமணர்களை மையப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன?